திருப்பூரில் 16வது வார்டுக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் ஜெர்ரி போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 16வது வார்டு ஜே நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் போதிய அடிப்படை வசதி இல்லை என கூறி அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இது குறித்து அவரிடம் நாம் கேட்போம். சாக்கடை கால்வாய் பாதியோட நிறுத்திட்டாங்க. தார் சாலை இன்னும் போதிய வசதி எதுவுமே செஞ்சு தரல. அப்புறம் பாத்தீங்கன்னா 4வது குடிநீர் திட்டத்தில் அதே பைப் உடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஜே நகர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸும் கூட உள்ள வர முடியல. அதனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறதுனால இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆணையாளர்கிட்ட. இது ஒரு வாரத்துக்குள்ள செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது செஞ்சு தரலைன்னா இன்னொரு அதிமுக சார்பில் நாங்க மறியல் போராட்டம் நடத்துவோம். ஒரு வார காலத்திற்குள் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களை திரட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.